கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசு செய்வது ஏற்க முடியாதது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்தது தவறில்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கச்சத்தீவு விவகாரத்தில் முழுமையாக பேச அனுமதிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி குற்றச்சாட்டு. மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். சட்டசபையில் ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பான பேச்சு. அவை குறிப்பிலிருந்து நீக்கம். கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் திமுகவின் நாடகம். மு க ஸ்டாலினை சாடிய அண்ணாமலை. வக்ஃபு மசோதா விவகாரத்தில் முழுமையான உண்மைகளை பாஜக அரசு கூறவில்லை. திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம். டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். நித்யானந்தா இன்று அதிகாலை நேரலை. எக்ஸ் தளத்தில் ஜிப்லி போட்டோவை பகிர்ந்து அறிவிப்பு. பேட்மேன் திரைப்பட நடிகர் வால் கில்மர் உடல்நலக்குறைவால் காலமானார். ரசிகர்கள் அதிர்ச்சி. எல்லையில் அத்துமீறி தாக்குதல். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியா பதிலடி. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வரும். வெள்ளை மாளிகை தகவல். மியான்மர் நிலநடுக்கம். 4 நாட்களுக்கு பிறகு மூதாட்டி உயிருடன் மீட்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.